Good morning, students. We are going to see 11th standard mathematics exercise 2.9 for this first question. Partial fraction பகுதி பின்னம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா எக்ஸசைஸ் 2.9. ஓகே, குட். பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது? எக்ஸசைஸ் 2.9 பகுதி பின்னம் தமிழில் சொல்லுவாங்க. பார்சியல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு சம் வந்து 1/x² மைனஸ் a² இருக்குது. ஓகேங்களா? சொல்யூஷன் போடுறோம். இந்த கணக்கை எடுத்துட்டு அந்த கணக்கை a² மைனஸ் b² ஸ்டைலில் சொன்னோம்னா a + b, சரிங்களா சொல்கிறது, இன்ட்டு என்ன எழுதிடலாம், a - b அப்படின்னு ஃபேக்டர் பண்ணலாம், பிரிக்கலாம். சரியா? a - b அப்படின்ட்டு ஃபேக்டர் பண்ணலாம், மறந்துடாத. ரைட். அப்போ ரெண்டு ஃபேக்டரும் வெவ்வேறு ஃபேக்டர் அப்படின்றனால a பை ஒரு ஃபேக்டர், சரிங்களா, ப்ளஸ் b பை அதர் ஃபேக்டர். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் போடணும். எல்சிஎம் போடையில் இது ரெண்டுக்கு எல்சிஎம் போடையில் அந்த லெஃப்ட் சைடில் உள்ளதை பார்த்து வேணால் இதை அப்படியே எடுத்து எழுதிக்க. அந்த மாதிரி இதை எடுத்து இங்கே எழுதிக்கோ. இதுதான் எல்சிஎம்மாக வரும். x + a x - a. நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த x + a வந்து கீழே கொண்டு வந்து இமேஜினேஷனில் அடிக்கிற மாதிரி, டிவைட் பண்ணுற மாதிரி. அப்போ x - a x + a கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கும், x - a. அதை கொண்டு மேலே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ a இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. ரைட். b இந்த x - a எடுத்துகிட்டு வந்து கீழே டிவைட் பண்ணால் x - a கேன்சல் ஆயிரும். அப்போ b இன்ட்டு என்னது, x + a அப்படின்ட்டு அர்த்தம். புரியுதா அப்படின்ட்டு பாரு. ரைட். அப்போ இதையும் அடிச்சிட்டோம்னா மேலே டினாமினேட்டரில் நியூமரேட்டரில் என்ன இருக்குது, a x - a 1 = a x - a ப்ளஸ் b இன்ட்டு என்ன வரும், x + a. இதுதான் டீச்சருடைய வேலை. இதோட டீச்சர் வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தான் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம தான் என்ன செய்யணும் அப்படின்னா இது பண்ணணும், எவாலுவேட் பண்ணணும், ஏபிக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரியா? சிம்பிளிஃபை பண்ணி. அப்போ இந்த ஃபேக்டரை 0 ஆக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கணக்கில் கண்டிஷன் ஒன்று இருக்குது. என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னா டினாமினேட்டர் வந்து டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் கிரேட்டர் டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் அப்படின்னு இருக்கணும். சரியா? மறந்துடாத. அப்போ இந்த கணக்கை பொறுத்த மட்டும் மேலே வந்து 1 இருக்குது. 1 × x/0 போட்டுக்கலாம். எனிதிங் பவர் 0 1. கீழே வந்து x² இருக்குது. அப்போ கீழே 2 இருக்குது, மேலே என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ டினாமினேட்டர் டிகிரி வந்து பெருசு. ஓகேங்களா? இந்த கணக்கை பொறுத்த மட்டும் செக் பண்ணிக்கிறணும். மேலே வந்து x/0 அப்படின்றனால நியூமரேட்டர் டிகிரி வந்து கம்மியாக இருக்குது. அப்போ இந்த பார்சியலாக ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? ஆமாம், இல்லைனா ஃபாலோ பண்ண முடியாது. பார்சியலாக வேறு மெத்தடில் தான் கொண்டு போகணும். ஓகே, குட். இப்போ வந்து இந்த ஃபேக்டரை 0 ஆக்கணும்னா, அதாவது -a இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக +a கொடுத்தோம்னா a × 0 வந்துடும். 1 = a × a - a வந்துடும்ல, ப்ளஸ் b × a + a. அப்போ 1 = a × 0 ஆயிரும், ப்ளஸ் b × 2a அப்படின்னு அர்த்தம். அப்போ 0 தேவையில்லை, a × 0 0 தான். 1 = 2ab அப்படின்னு அர்த்தம். இது மல்டிபிள் இருக்க டிவைட் இறக்கிவிட்டோம்னா 1/2a = என்னது, b அப்படின்னு அர்த்தம். இதுதான் பியோடைய ஆன்சரை நான் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு புட் x = அடுத்த ஃபேக்டர். இந்த ஃபேக்டருக்கு என்ன கொடுக்கலாம் பாரு, +a இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக -a கொடு. ஆப்போசிட்டில் கொடுத்தீங்கன்னா 0 ஆயிரும். அப்போ 1 = a × -a எக்ஸுக்கு பதிலாக கொடுத்துட்டு வரேன், b × -a + a அப்படின்னு அர்த்தம். அப்போ 1 = a × -2a. அப்போ மல்டிப்ளை உள்ளது டிவைட் ஆயிரும். 1/-2a = a அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா சொல்கிறது? ரைட். இப்போ நான் ஏ கண்டுபிடிச்சிட்டேன், பியும் கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் கொஸ்டினுடைய ஆன்சர். அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துக்கு போகையில் என்ன எழுதுறேன் பாரு, 1/ கொஸ்டின்லேருந்து ஆன்சர் எடுத்து எழுதணும், இல்லை 1 மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. a² = a பை என்ன x + a எடுத்திருக்கேன், ப்ளஸ் b பை x - a எடுத்திருக்கோம். அதுக்கு நேரம் அப்படியே வர்றோம். ஏக்கு வந்து 1/-2a அல்லது -1/2a பை x + a ப்ளஸ்ஸு 1/2a பிக்கு பதிலாக பை x - a. இந்த 2a கீழே இறக்கி விட்டுரு. வேணால் இந்த இப்போ ப்ளஸ்ஸை முன்னாடி எழுதிக்கிறோம். இது முன்னாடி எழுதினோம்னா 1/2a × x - a மைனஸ் இது இங்கிட்டு எழுதுகிறேன், 1/2a
2a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ. இதுதான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரியா சொல்கிறது? மைனஸ் நடுவில் கொண்டு வந்துட்டேன். சரியா? பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. இந்த கணக்குள்ளே எழுதிடணும். எழுதாமல் இருக்க சில பேர் எழுதாமல் இருக்கக்கூடாது, மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. விச் இஸ் ரிக்வயர்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. Question number 2, partial fraction exercise 2.9, 3x plus 1 whole divided by x minus 2 into x plus 1, x minus 2 into x plus 1 factor. அப்போ இதில் வந்து கண்டிஷன் படி என்ன இருக்கு? டிகிரி ஆஃப், சரியா, டினாமினேட்டர் கிரேட்டர் டிகிரி ஆஃப் நியூமரேட்டர். சரிதான், கரெக்டாக தானே இருக்குது? ரைட். இதில் கீழே வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும், மேலே எக்ஸ் பவர் 1 தான் இருக்குது. அப்போ ஓகே, குட். அப்போ கணக்கை ப்ரொசீட் பண்ண போகிறேன். 3x plus 1 divided by x minus 2 x plus 1 equal to டபுள் ஃபேக்டர் தனித்தனியாக பிரித்தோம்னா a by x minus 2, சரியா, ப்ளஸ்ஸு b by x plus 1. ரைட்டு. நெக்ஸ்ட்டு ரெண்டுக்கும் சேர்த்து எல்சிஎம் போர்டு லெஃப்ட் சைடில் உள்ளதை பார்த்து எழுது. x minus 2 into x plus 1 LCM அப்படின்றது இந்த இதுதான் இங்கே வரும். ரைட். அடுத்து x minus 2 அடிச்சிட்டோம்னா மேலே கொண்டு போய் x plus 1 மல்டிப்ளை பண்ணு. a into x plus 1 அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஒரிஜினல். கிராஸ் மல்டிப்ளை பண்ணாத. அதே மாதிரி x plus 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா x minus 2 இருக்கும்போது பேலன்ஸ் அதை கொண்டு மேலே மல்டிப்ளை பண்ணு. b into x minus 2 அவ்வளோதான். இப்போ இந்த டினாமினேட்டரையும் இதையும் அடிச்சிரு. அப்போ நேரம் என்ன இருக்குது நியூமரேட்டரில் அப்படின்னா 3x plus 1 equal to a into x plus 1 plus b into x minus 2. இதோட சார் வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டான நம்ம வேலை என்னென்னா ஏபி ஃபைன் பண்ணணும், எவால்வேட் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு ஃபேக்டரையும் கண்டுபிடிச்சிக்க. இந்த இடத்துல எக்ஸு ப்ளஸ் 1 இருக்கனால எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுப்போம். +1 இருந்தால் -1 கொடு, 0 ஆயிரும். ப்ளஸ் -2 இருந்தால் என்ன ஆயிரும்? +2 கொடு. அதான் சிம்பிளஸ்ட் வே. ஓகே, குட். புட்டு x is equal to -1 அப்படின்னு கொடுத்தோம்னா 3 into -1 plus 1 equal to இது a ஃபேக்டர் வந்து 0 ஆயிரும். இந்த இது a. அடுத்து b இன்ட்டு அது மட்டும் எழுதிக்கிறோம் -1 -2. அப்போ -3b. இது என்ன ஆகும்? 1 3 is 3 -3 plus 1. அப்போ என்ன வந்துடும்? -2. -2 மைனஸ் கேன்சல் பண்ணிட்டா 2/3 ஈக்குவல் டு என்னது? b. இது b ஆன்சரை ஃபைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு புட்டு x is equal to 2ன்னு கொடுக்குறேன், பாசிட்டிவ் 2. அப்போ 3 into 2 plus 1 equal to a into ஃபேக்டர் மட்டும்தான் வரும், 2 plus 1. b ஃபேக்டர் 0 ஆயிரும். 3 2s are 6 plus 1 7 equal to 3a. அப்போ 7/3 equal to என்னடா தம்பி? a. அப்போ அதை ஃபைன் பண்ணிட்டேன். இப்போ ஆன்சருக்கு வர்றேன், பார்த்துக்கோ. 3x plus 1 கீழே உள்ள ஃபேக்டர் x minus 2 into x plus 1 equal to a by x minus 2 plus b by x plus 1 equal to a 7/3 divided by என்ன இருக்குது? x minus 2 plus bக்கு என்ன இருக்குது? 2/3 கீழே என்ன வரும்? x plus 1. 3 கீழே இறக்கி விட்டுரு. a/3 into x minus 2 plus 2/3 into x plus 1 which is required answer. Okay, thank you. Dear students, I am MRK. We are going to see +1 mathematics exercise 2.9 third sum. Okay, good. அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சாரி, ஃபோர்த் சம். தேர்ட் சம் ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோ. ஃபோர்த் சம் x by x minus 1 whole cube. x by x minus 1 whole cube. அப்போ இதை ப்ரொசீஜரை பார்த்துக்கோ. டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் கிரேட்டர் டிகிரி ஆஃப் நியூமரேட்டர். அப்போ கரெக்ட் கான்செப்ட்டு. ஸோ ஃபர்தராக ஃபாலோ பண்ணுறேன். சொல்யூஷன் x by x minus 1 whole cube. இப்போ டிகிரியை வந்து டினாமினேட்டர் டிகிரி இருக்குல்ல, அதை மினிமைஸ் பண்ணிக்கிட்டே போ. 3 அடுத்து 2 அடுத்து 1 மேலே வந்து ஏபிசின்னு எடுத்துக்கலாம் எப்பயும் போல். ஏபிசி இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, ரைட், குட். அப்படியே எழுதிட்டேன் ஃபேக்டர் ஃபுல்லாக. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு எல்சிஎம் போடுறது தம்பி பார்த்துக்கோ. இங்கே லெஃப்ட்டில் பார்த்து எழுதிரு. x minus 1 whole cube அப்படின்னு இதை பார்த்து எழுதிட்டேன். இப்போ x minus 1 whole cube ஏன் ஏக்கு கீழே உள்ளது, அதையும் இதையும் அடிச்சிட்டோம்னா 1 அப்படின்னு அர்த்தம், டிவைட் பண்ணோம்னா. அதாவது தம்பி இதை எடுத்துகிட்டு வந்துடா, இப்படி கீழே x minus 1 whole cubeன்னு எழுதணும்டா மைண்டில். இப்போ ரெண்டையும் இப்படி அடிச்சிட்டோம்னாடா தம்பி, அடிச்சா என்ன தம்பி? 1ன்னு வரும். இந்த 1 கொண்டு மேலே பிறகுனா 1 into a அப்படின்னு அர்த்தம்.
இதைத்தான் நான் வந்து மைண்டில் செய்ய சொல்கிறேன், செஞ்சு அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. சரியா சொல்கிறது? அதை வந்து மைண்டிலே செய்யணும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும். ஏக்கு கீழே உள்ளதை பிக்கு கீழே உள்ளதை கொண்டு வந்து அடிச்சு ரிமைனிங் மேலே கொண்டு போகணும். அப்போ இதில் ஏ இன்ட்டு 1 அப்படின்னு அர்த்தம். ரைட்டு. ப்ளஸ்ஸு இதில் 2 போயிடுச்சு, நம்ம பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ பி இன்ட்டு பேலன்ஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 ஃபேக்டர் ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 அடிச்சிட்டோம்னா 2 இருக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். இப்போ டினாமினேட்டரை கேன்சல் பண்ணிடு. நியூமரேட்டர் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஆத்தியாருடைய வேலை முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத ஃபர்தராக பார்த்துக்கோ. சரியா? புட்டு இந்த ஃபேக்டரை 0 ஆக்கணும் அப்படின்னா 1 கொடுப்போம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தோம்னா 1 இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 0 ப்ளஸ் 0ன்னு வந்துடும். அப்போ 1 ஈக்குவல் டு ஏ அல்லது ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு ஒரு ஆன்சர் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு புட்டு பார்த்துக்கோ. ஏன்னா வந்து அடுத்தடுத்து என்ன ஃபேக்டர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து வேறு எதுவுமே கொடுக்க முடியாது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஆன்சர் கொடுத்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணு. 0 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு 0 மைனஸ் 1 ப்ளஸ் சி இன்ட்டு 0 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ 0 ஈக்குவல் டு ஏ இது ப்ளஸ் கழிச்சோம்னா என்ன வரும்? எழுதிக்கிறோமா? சரி, எழுதிக்கிறோம் ப்ரீஃபாக. -1 ப்ளஸ் சி இன்ட்டு -1 ஹோல் ஸ்கொயர். அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி ஸ்கொயர் பண்ணிட்டா சி ப்ளஸ் ஆயிரும். அப்போ வந்து இங்கே என்ன வந்து ஏக்கு பதிலாக 1ன்னு வரும். மைனஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இப்போ வேணால் நான் சரி பண்ணி எழுதிக்கினா எழுதிக்கோ. ஈக்குவேஷனை வந்து இங்கிட்டு கொண்டு வா. ப்ளஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு 1 விச் இஸ் நேம் 1 ஈக்குவேஷன். ஓகே, ஃபர்தர் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 கொடுப்போம். சரியா? -1 கொடுத்தா -1 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ்ஸு -1 ப்ளஸ் சி -1 ஹோல் ஸ்கொயர். அப்போ -1 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் -2 ப்ளஸ் சி இன்ட்டு -2 ஹோல் ஸ்கொயர். அப்போ -1 ஈக்குவல் டு ஏ -2 ப்ளஸ் 4c -1 ஈக்குவல் டு 1 -2 ப்ளஸ் 4c. சரியா சொல்கிறது? ஏக்கு கண்டுபிடிச்சதை போட்டேன். பியை விட்டுட்டேன்டா தம்பி. பி இருக்குடா தம்பி இந்த இடத்துல. அதானே 2 வேரியபிள் வரணுமே, பி வரணும் இந்த இடத்துல. பி, இது பி. ரைட், வெரி குட், நல்ல வேலை. சரி, அப்போ இங்கிட்டு கொண்டு வந்துரு. -1 ஈக்குவல் டு -2b ப்ளஸ் 4c. அப்போ என்ன வரும்? -2 இஸ் ஈக்குவல் டு -2b ப்ளஸ் 4c. -2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு பி. சரியான சொல்கிறது? -2c அப்படின்னு வரும். இது நேம் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. கரெக்டாக செஞ்சுருக்கேன் பாரு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 போட்டிருக்கேன். -1 இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லி ஏன்னு போட்டு ஃபேக்டரில் போட்டிருக்கேன். -2 அது -2 ஹோல் ஸ்கொயர்னா ப்ளஸ் 4 ஆயிரும். 4c ஆயிரும். -2bன்னு வந்துடும். ஏக்கு வேல்யூ 1 ப்ரீவியஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். புட் எக்ஸ் ஈக்குவல் டு 1ல் அதை இந்த சைடு கொண்டு வந்தால் -1 -2 அப்படியே -2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 1 1b -2c which is named second equation. solve 1 and 2. சரியா சொல்கிறது? சால்வ் பண்ண போகிறேன் 1 and 2-வை. பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. சால்வ் பண்ண போகிறேன் பொறுமையாக. ஒரே சைடில் கொண்டு வந்துட்டோம்னா உனக்கு தெரியுமேன்னு பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. சால்வ் 1 and 2. b minus c equal to 1. b minus 2c equal to 1. சைனை சேஞ்ச் பண்ணு. இது 1 2. சைனை சேஞ்ச் பண்ணால் இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல். அப்படின்னா சைனை சேஞ்ச் பண்ணோம்னா சப்ராக்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். சி 0 வந்தனால இஃப் தென் சப்ஸ்டிடியூட்டிங் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ பி ஈக்குவல் டு 1 0 போயிடுச்சுன்னா ரைட். இப்போ தேர்ஃபோர் ஆன்சர் எழுத வர்றேன். இந்த இடத்துக்கு தான் ஆன்சர் வரணும். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் க்யூபு ஈக்குவல் டு ஏக்கு என்ன வந்துச்சுரா தம்பி? 1 பை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஹோல் க்யூபு. பிக்கு என்ன வந்துச்சு? ப்ளஸ் 1 பை என்ன வந்துச்சுரா தம்பி? எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ரிக்வயர்ட் ஆன்சர். ஓகேயா? ஆன்சர் வந்து வெரிஃபை பண்ணிக்க புக்கில். எனி மிஸ்டேக் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணு. சரியா? ஓகே, தேங்க்யூ.
Dear students, I am MRK. We are going to see +1 mathematics partial fraction exercise 2.9 யூனிட் வந்து செகண்ட் யூனிட். ஓகே, பேசிக் அல்ஜிப்ரா அதிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். தமிழில் வந்து இயற்கணிதம் அப்படின்னு சொல்கிறது, அடிப்படை இயற்கணிதம் அப்படின்றது தமிழில். பார்சியல் ஃப்ராக்ஷன் அப்படின்றது வந்து பகுதி பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட் சம்மு. ஓகே, ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. ரைட், 7th சம் இதெல்லாம் ஒரு டைப்பு, அதாவது மாடல் மாறும். அப்போ x² + x + 1. ஓகே, குட். கீழே வந்து x² - 5x + 6. ஓகே, ரைட். இப்போ நீ எப்பயும் போல் இதில் கான்செப்டை யோசிக்கையில் டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் ஈக்குவல்ட்டுன்னு வருது. டிகிரி ஆஃப் என்னது நியூமரேட்டர் அப்படின்னு வருது. தொகுதி பகுதி படி வந்து என்ன ஆகுதுன்னா ஒன்றாகுது, ஈக்குவல் ஆகுது. அப்படி இருக்கக்கூடாது. சரியா சொல்கிறது? டினாமினேட்டர் வந்து அதிகமாக இருக்கணும். சரியா? டினாமினேட்டர் என்ன இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம பார்சியல் பண்ண முடியும். சரியா? இதை டாக்டர் நர்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்துக்க. சேலரி வேணால் டாக்டருக்கு கூட இருக்கும், நர்ஸுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சேலரியை மெயின்டைன் பண்ணி யோசிச்சுக்கோ. அப்போ டாக்டர் டிஆர்ன்றது தான் அதிகமாக வரணும், டினாமினேட்டர் தான் டிகிரி அதிகமாக வரணும் அப்படின்ற மாதிரி சின்ன கான்செப்டை வச்சுக்கோ. சரியா சொல்கிறது? ரைட். நீ பார்த்துக்க, தமிழ் மீடியம் பகுதி தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பகுதியில் வந்து அதிகமாக இருக்கணும், தொகுதியில் கம்மியாக இருக்கணும் டிகிரி. அது இருந்தால் தான் கான்செப்ட். ஈக்குவலாக இருந்தால் டிவைட் ரூல் பயன்படுத்தி செய்யணும். ஓகேயா? ரைட், நான் டிவைட் பண்ண போகிறேன், பார்த்துக்கோ. x² - 5x + 6 உள்ளே வந்து x² + x + 1. ஃபஸ்ட்டு x² டிவைட் பண்ணோம்னா அடிச்சிட்டோம்னா 1. அப்போ இங்கே மேலே 1 போடுறேன், இங்கேயும் 1 போடுறேன். அப்படியே மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதிடலாம். அப்படி 1 × 6 6 + 1 × 5x - 5x 1 × x² x². இதை அப்படியே இங்கே காப்பி பண்ணும். x² - 5x + 6 சைன் சேஞ்ச் பண்ணிக்க. மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், இங்கே என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். அப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 5x 1 6x -5. சரியா சொல்கிறது? அதாவது பார்த்து பொறுமையாக எப்படி அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எழுதணும். அந்த ஃப்ராக்ஷனை வந்து எழுதி என்ன எழுதுவ? d + q/r அப்படின்னு எழுதுவா. சரியா சொல்கிறது? பார்த்து, சாரி, r/q வராது. பொறுமையாக நிதானமாக இது பண்ணிக்க. இந்த கணக்கை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பகுதி பின்னமாக எழுதையில் கிராஸ் மல்டிப்ளை, அதாவது மிக்சடு ஃப்ராக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிரிக்கையில் பார்த்து பிரிக்கணும். சரிங்களா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. ரைட், இந்த பாரு. அப்போ அந்த சம்மை எழுதி ஓகே, ரைட். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பாரு. ஈக்குவல்ட். சரிங்களா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக எழுதிக்கிறணும். சரியா? கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோ. இப்படி கிராஸ் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணால் மேலே உள்ள ஆன்சர் வரணும் அப்படின்றதான் கான்செப்ட். ஃபார்முலா மாதிரி எழுதணும்னா தம்பி, q ப்ளஸ், சரியா சொல்கிறது, ரிமைண்டர் பை டிவைசர் அப்படின்னு வேணால் எழுதலாம். அப்போ க்யூன்றது வந்து 1 ப்ளஸ்ஸு ரிமைண்டர் வந்து 6x - 5 டிவைடட் பை டிவைசர்ன்றது இந்த இருக்குது x² - 5x + 6. அவ்வளோதான். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 1ஓட மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த 6x - 5 செப்பரேட் பண்ணோம்னா மேலே உள்ள நியூமரேட்டர் கிடைக்கும். இப்போ நான் இதுதான் 1 அப்படின்ற மாதிரி எடுக்கிறேன். இந்த சம்மை இது தனி, இது முடிஞ்சிருச்சு. மேலே உள்ளது சம்மை சுருக்கிட்டேன். இப்போ இந்த சம்மை எடுத்து நான் இப்போ கணக்கை கொண்டு போக போகிறேன். இப்போ பாருவேன், அவன் சொன்ன ரூல் கரெக்டாக வந்துருச்சு பாரு. டினாமினேட்டர் டிகிரி 2 இருக்குது, நியூமரேட்டர் என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ ஓகே. அப்போ நான் இதை எடுத்துகிட்டு வரேன். சம்மை 6x - 5 by x² - 5x + 6. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். கீழே டினாமினேட்டரை 6x - 5 டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? x - 2 x - 3 3 2s are 6. சரியா? ஆட் பண்ணால் -5. அப்போ இது ரெண்டையும் தனித்தனியாக பிரித்தோம்னா a/x - 2 ப்ளஸ் b/ என்னடா தம்பி? x - 3. இப்போ ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம எல்சிஎம் போட வேண்டியிருக்கும். அப்போ இந்த லெஃப்ட்டில் பார்த்து போட்டுக்க. இதை x - 2 x - 3 கணக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். 2 2 அடிச்சுட்டு -2 x - 2 அடிச்சிட்டோம்னா a இன்ட்டு அதர் ஃபேக்டர் என்ன இருக்குது? x - 3 ப்ளஸ் b இன்ட்டு x - 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா x - 2ன்ற ஃபேக்டர் இருக்குது. இது ரெண்டையும் அடிச்சிருவோம். அப்போ 6x - 5 ஈக்குவல் டு
ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்றதுக்கு இதுதான் சாருடைய ஒர்க்கு ஜாப். இதோட முடிஞ்சிச்சு. சரியா? அடுத்த ஸ்டூடெண்ட் ஆகி நம்மளுடைய வேலை மினிமைஸ் பண்ணி ஏபி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த ஃபேக்டரில் 3 கொடுத்தோம்னா ப்ளஸ் 3 கொடுத்தோம்னா மைனஸ் 2 சேர்ந்தா 0 ஆயிரும். அப்போ புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுக்குறேன். கான்செப்ட்டுக்கு வர்றேன். புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்தோம்னா ஏ 0 ஆயிரும். 6 3s are 18. சரி வேணால் எழுதிக்கோ. -5 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 3 0 ப்ளஸ் பி இன்ட்டு 1 அப்படின்னு வந்துடும். 3 minus 2 1. அப்போ பின்னு வந்துடும். 6 3s are 18 minus 5. 18 minus 5 என்ன வந்துடும்? பி ஈக்குவல் டு 13 அப்படின்னு வந்துடும். புரியுதா? நெக்ஸ்ட்டு புட்டு இது ப்ளஸ் 2 கொடு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2. அப்போ 6 2s are 12 minus 5 ஈக்குவல் டு ஏ மைனஸ் 1 2 கொடுத்தோம்னா ஓகேயா? அப்போ 7 ஈக்குவல் டு மைனஸ் ஏ. அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன வந்துடும்? -7 அப்படின்னு வந்துடும். இந்த ஆன்சரை கொண்டு வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் வேணால் இதை வச்சுக்கோ. இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டில் கொண்டு போவான். ஃப்ரம் 2க்கு வர்றேன். ஃப்ரம் 2க்கு வந்தேன்னா ஃப்ரம் 2ன்ற ஈக்குவேஷன் இடத்துக்கு வந்தோம்னா பார்த்துக்கோ. இந்த இடத்துக்கு 6x minus 5 divided by x minus 2 x minus 3 equal to a வந்து minus 7 by x minus 2 plus 13 by x minus 3 அப்படின்றது. இப்போ ஃப்ரம் 1 வந்தோம்னா இதை கொண்டு அங்கே சேர்த்துறோம். ஃப்ரம் 1ல் வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி 1 ப்ளஸ்ன்னு சொல்லி இந்த ஆன்சரை சேர்த்துரு. -7 by x minus 2 ப்ளஸ் 13 by x minus 3 x minus 3. இன்னும் சரி பண்ணணும்னா மைனஸ் உள்ளே கொண்டு போய்க்க. 1 -7 by x minus 2 சரியா? ரைட். ப்ளஸ் என்னது 13 by x minus 3 which is required answer. புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. இங்கேயும் எழுதிடு. அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எரிச்சப்படக்கூடாது. நிறையா ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணால் தான் நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அதனால் பார்த்துக்கோ. ஓகே, குட், தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ் 8th செம்டா. வாட் இஸ் கிவன்டா? வர்றா. வாட் இஸ் கிவன்? எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x plus 1 நியூமரேட்டர். டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் 5x plus 6 எக்ஸ் ஸ்கொயர் 5x plus 6. இதை பார்த்தீங்கன்னா எது அதிகமாக இருக்குன்னு பார்த்துக்கோ. நியூமரேட்டர் வந்து டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் அதிகமாக இருக்குது. என்ன கான்செப்ட்? அப்போ தவறு. டிகிரி ஆஃப் டினாமினேட்டரு குறைவாக இருக்குது. அப்போ தவறு. டாக்டர் தான் அதிகமாக சம்பளம் வாங்கணும். சரியா சொல்கிறது? ரைட்டு. தவறாக இருக்குது. அப்போ நான் அதை வந்து டிவைட் ரூலில் வச்சு தான் செய்யணும். கோஷன் ரூலில் வச்சு தான் செய்யணும். பிரிக்கணும். சரிங்களா சொல்கிறது? பிரிக்கணும் அப்படின்னா பார்த்துக்கோ. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 இங்கிட்டு வரையில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6. அப்போ எக்ஸ் கியூப் ஆடாது. இது உள்ள எக்ஸ் கியூப். அப்போ இதை எடுத்து டிவைட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும்? எக்ஸு. அப்போ இங்கேயும் எக்ஸு, இங்கேயும் எக்ஸு. அப்படியே போட்டு ஹோல் அப்படி போட்டுக்க. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 6x ப்ளஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப். எக்ஸ் கியூபு ப்ளஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 6x. இப்போ இது சைனை மாற்றினோம்னா இது சேஞ்ச் ஆயிரும். இதுவும் சேஞ்ச் ஆயிரும். இதுவும் சேஞ்ச் ஆயிரும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ பார்த்து பேலன்ஸ் பண்ணணும். இது எக்ஸ் ஸ்கொயர் டேம், இது எக்ஸ் டேமு. அப்போ -5x ஸ்கொயர் எக்ஸ் டேம் இதோட சரி பண்ணிக்க. -4x ப்ளஸ் 1 சரிதான் பார்த்துக்கோ. தெரியுதா சொல்கிறது? அப்படின்னா தான் உனக்கு டேலி ஆகும். அப்போ கணக்கை எழுதி அதுக்கு ஈக்குவலாக நான் பிரிக்க போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு பார்த்துக்க எக்ஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பொறுமையாக -5x ஸ்கொயர் -4x ப்ளஸ் 1 கீழே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதோட சப்ராக்ட் பண்ணால் அந்த கணக்கு கிடைக்கணும். கணக்கு கிடைக்கணும்னா நியூமரேட்டர் கிடைக்கணும். சரியா சொல்கிறது? அப்போ பார்த்து பொறுமையாக நிதானமாக செய்யணும்.
5x² + 5x² கேன்சல் ஆயிரும். 6x 2x வந்துடும். அடுத்து என்ன வந்துடும்? சரிதானே? ரைட். அவ்வளோதான். +1 வந்துடும். ஓகே, குட், கரெக்ட். நெக்ஸ்ட்டு இப்போயும் ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்குது. அப்போ இன்னொரு ஸ்டெப் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது பாரு. ஈக்குவலாக இருக்குது பாரு டிகிரி. தெரியுதா சொல்கிறது? அப்போ மேலே எக்ஸு மைனஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு 5x² - 4x + 1 சாரி சேஞ்ச் ஆகும்ல சைனு. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பு +4x - 1 அப்படின்னு எழுதிட்டு கீழே x² + 5x + 1 + 6 இதை இப்போ கணக்காக எடுத்துக்கிடுவோம். இதை 1ன்னு வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஸ்டெப்பு நான் இதை இதுவும் ஈக்குவலாக இருக்குது டிகிரி. அப்போ மறுபடியும் பிரிக்க போகிறேன், டிவைட் பண்ண போகிறேன். x² + 5x + 6 இங்கே என்ன இருக்கும்? 5x² + 4x - 1. இப்போ 5x² எடுத்து x² டிவைட் பண்ணோம்னா 5 வரும். இங்கேயும் 5 வந்துடும். ஓகேங்களா? ரைட். அங்கே எக்ஸ்ட்ரா ஸ்டெப் செஞ்சாலும் செய்யலாம். ஆரஞ்சு 30 சரியா? ப்ளஸ்ஸு 5 25x + 5x² அப்படின்னு அர்த்தம். ப்ளஸ் இப்போ 5x² + 25x + 30 மைனஸ் அடிச்சிரு. அப்போ -21x மைனஸ் சரியா 31 அப்படின்னு வருது. சரியான்னு பாரு. 4x 25x 4x போச்சுன்னா -21. இது ரெண்டு ஆட் ஆகுது -31. அப்போ இந்த சம்மை எழுதையில் எக்ஸு மைனஸ் சொல்லி அகைன் இதை பிரிக்கிறோம். 5 புரியுதா சொல்கிறது? ப்ளஸ்ஸு 21x - 31 டிவைடட் பை x² + 5x + 6 அப்படின்னு அர்த்தம். இன்னும் சரி பண்ணணும்னா சரியா எக்ஸு எக்ஸு 5 மைனஸை காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே என்ன வந்துடும்? 21x + 31 டிவைடட் பை x² + 5x + 6ன்னு வந்துடும். இன்னும் சரி பண்ணணும்னா x - 5 ப்ளஸ் 21x + 31 டிவைடட் பை x² + 5x + 6 இதுதான் செகண்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல தான் இந்த கணக்கை எடுத்து நான் செஞ்சு ஆன்சரை இந்த இடத்துல ஃபிட் பண்ண போகிறேன். இவ்வளோ நேரம் கணக்கை மினிமைஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். சரி சார், உனக்கு ரொம்ப லாங்காக தெரியுது சார் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் செஞ்சு அந்த இதுலேயே கொண்டு வரலாம் கணக்கை. நான் அப்படி கொண்டு வந்துடுவோமா பேசாமல்? ரொம்ப லாங்காக தெரிகிற மாதிரி இருக்குல்ல. சரி, இதை எடுத்துட்டு என்ன இதை எடுத்துட்டு அதாவது பார்த்து பொறுமையாக இந்த ஸ்டெப்பை எடுத்துட்டு அங்கனக்குள்ளே மினிமைஸ் பண்ணுவோம். எல்லாம் ஒன்று தான். கான்செப்ட் வைஸாக நீ உன்னுடைய திறமையை காட்டு, யோசி. சரியா? கான்செப்ட் மட்டும் விளையாடக்கூடாது. சில டீச்சர்ஸ் இப்படி தான் செய்யணும்னு சொல்லுவாங்க, ரைட், இல்லைன்னு சொல்லலை. அது எல்லோரும் யூனிஃபார்மாக செய்யணும் அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம யோசிக்கக்கூடிய தன்மையை வளர்த்துக்கிறணும். இப்போ இந்த சார் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி செய்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் வேறு மாதிரி யோசிக்கிறக்காண்டி என்ன செய்கிறேன், இந்த கணக்கை டிவைட் பண்ணுறது எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் செய்வோமா அப்படின்னு யோசிக்கிறேன். இந்த மாதிரி யோசிக்கையில் வந்துடும் அப்படின்ட்டு பார்க்குறேன். இந்த பாரு அப்படி போட்டேன். திருப்பி இதை எழுதிக்கோ. x² + 5x + 6 -5 வந்துடும். சரியா சொல்கிறது? அப்போ இங்கேயே -5 மேலே -5 அவ்வளோதான். இப்போ எடுக்கிறோம் -630 -25x -5x². அப்போ -5x² -25x -30 ப்ளஸ்ஸு அடிச்சிடலாம் 21x + 30 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ நம்ம எழுதையில் x³ + 2x + 1 டிவைடட் பை x² + 5x + 6 ஈக்குவல் டு எழுதி தான் x - 5 நீங்கள் எழுதி ப்ளஸ்ன்னு எழுதிட்டு சம்மு கீழே உள்ளது x² + 5x + 6ன்னு எழுதிட்டு மேலே என்ன இருக்கும்? ரிமைண்டர் 21x + 30. இப்போ இதை கிராஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இந்த மேலே உள்ள நியூமரேட்டர் கிடைக்கணும். கரெக்டானு வேணால் செக் பண்ணிக்கோ. நல்லா படிக்கிற ஆள் செக் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நான் சொல்கிற புரியுதா? ஆமாம், ஏன்னா நம்மளுடைய திறமை தான் அது. பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிக்க. ஓகே, குட். இப்போ நான் இந்த இடத்த எடுத்து இந்த சம்மு இப்போ கரெக்டாக வந்துருச்சு பாரு. அவன் சொன்ன மாதிரி டினாமினேட்டர் அதிகமாக இருக்குது. இது நியூமரேட்டர் டிகிரியை விட டினாமினேட்டர் டிகிரி அதிகமாக இருக்குது. அப்போ ஓகே செய்யலாம் கணக்கை.
ரைட். அப்போ அதை எடுக்கிறேன். 21x 30 + 30 டிவைடட் பை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போ தனித்தனி ஃபேக்டராக பிரித்தோம்னா a/x+2. எப்படி சார் சிம்பிளாக கொண்டு வந்துட்டேன் பார்த்தியா? அப்போ நம்ம யோசிக்கணும். நான் ரொம்ப லென்த்தியாக போன மாதிரி இருந்துச்சு. சரி, அதோடு நான் என்ன செஞ்சிட்டேன், மாற்றுவோம் அப்படின்ட்டு மாற்றிட்டேன். அங்கனக்குள்ளே என்ன யோசிக்கிறோமோ அதுதான். இப்போ எல்சிஎம் எடுப்போம். கீழே வந்துடவா? ஏன்னா இந்த இடம் வந்து உனக்கு ஆன்சர் மாதிரி, இந்த இடமும் ஒரு ஆன்சர் மாதிரி தான். ரைட். அப்போ எல்சிஎம் போட்டோம்னா x+2 x+3. அப்போ இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா x+3 பேலன்ஸு, மேலே மல்டிப்ளை பண்ணால் x+3 ப்ளஸ் b இன்ட்டு x+2. 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா டினாமினேட்டர் கேன்சல்டு. அப்போ 21x + 30 ஈக்குவல் a இன்ட்டு x+3 ப்ளஸ் b இன்ட்டு x+2 விச் இஸ் என்ன ரிக்வயர்டு. இது கண்டுபிடிச்சிருக்கேன் தேவையானதை. இது சாருடைய ஒர்க்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த இடம் இம்பார்ட்டண்ட். இதுக்கப்புறம் செய்கிறது உன்னுடைய தனிப்பட்ட ஸ்கில்லு. சரியா? அதை நீ வளர்த்துக்கிறணும் அப்படின்றது தான் உன்னுடைய பொறுப்பு. ஓகே, குட். அப்போ நெக்ஸ்ட்டு இதில் எதை ஜீரோ ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி பாரு. எதை ஜீரோ ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 21x + 30 ஈக்குவல் a இன்ட்டு x+3 ப்ளஸ் b இன்ட்டு x+2 புட்டு x is equal to -3ன்னு கொடுத்தோம்னா இதுக்கு ஆப்போசிட். அப்போ a வந்து 0 ஆயிரும். 21 இன்ட்டு -3 ப்ளஸ் 30 ஈக்குவல் டு b இன்ட்டு -3 ப்ளஸ் 2 ப்ளஸ் b இன்ட்டு b இன்ட்டு போட்டாச்சு. a 0 ஆயிடுச்சு. அப்போ 1 3 is 3, 3 2s are 6, 1 3 is 3, 3 2 is 6 plus 30 equal to b into -1 -33 equal to -b. cancel பண்ணிட்டோம்னா b equal to 33. ஓகேயா? குட். நெக்ஸ்ட்டு புட் x is equal to -2ன்னு கொடுக்குறோம். அப்போ 21 into -2 plus 30 equal to a into -2 plus 3 0 ஆயிரும். அப்போ 2 4 42 plus 30 equal to a. அப்போ வந்து -12 வரும். -12 ஈக்குவல் டு a அப்படின்ட்டு வந்துடும். அப்போ கண்டுபிடிச்சாச்சு ஆன்சரு. இதுக்கப்புறம் என்ன வரணும், எடுத்துக்கோ. ஆன்சர் வரையில் எழுதணும் கரெக்டாக. 21x + 30 டிவைடட் பை x+2 x+3 ஈக்குவல் டு x+3 x+2 ஈக்குவல் டு a by -12 by x+2 ப்ளஸ்ஸு b 33 by x+3 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதை கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஃப்ரம் 1ல் சேர்த்தோம்னா, ஃப்ரம் 1 அப்படின்னு சொல்லி சேர்த்தோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. ஃப்ரம் 1 அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டா, ஃப்ரம் 1ல் எடுத்தோம்னா என்ன வருது, ஈக்குவேஷனை எழுதிட்டு அதோட x-5 ஈக்குவல் டு x-5 இன்ட்டு அப்படின்னு எழுதி இதை சேர்த்துருங்க. என்ன சேர்க்கலாம், மைனஸ், சரியா, 12 by x+2 அப்படின்ற ஃபேக்டர் ஒன்று ப்ளஸ் 33 by x+3 அப்படின்ற ஃபேக்டர் ஒன்று. இதுக்கு முன்னாடி சம்மை எடுத்து எழுதிடணும். x³ ப்ளஸ் 2x + 1 ஹோல் டிவைடட் பை x² + 5x + 1. ஓகே, குட். ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்க. தேங்க்யூ. 11th சம்மு, 11வது சம்மு. சரிங்களா? 2x² + 5x - 11 divided by x² plus 2x minus 3. Degree of numerator equal to degree of denominator இருக்கு. ஸோ இது வந்து நம்ம டிவைட் பண்ணி தான் கொண்டு போகணும் கணக்கு டிவைட் பண்ணல. 2x² plus 5x minus 11 x² plus 2x minus 3 டிவைட் பண்ணோம்னா 2 வரும். 2 எழுதிக்கோ. ஓகேயா? ரைட். 3 2s are 6 plus 4x
2x ஸ்கொயர். அப்போ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 6 மைனஸ் ப்ளஸ்ஸு அடிச்சிடலாம். எக்ஸு மைனஸ் ஆரஞ்சும் 11 5 சரிங்களா. அப்போ எழுதையில் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 11 டிவைடட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு x மைனஸ் 5 ப்ளஸ் 2 பை x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. இது நேம் 1 கொடுத்துட்றேன். இப்போ இந்த கணக்கு எடுத்துகிட்டு வரேன். 2 பை சரியா சொல்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 2 பை எக்ஸு ஃபேக்டரைஸு எக்ஸு ஃபேக்டரைஸு சரியா. 1 3 is 3 சப்ராக்ட் பண்ணால் 2 வரணும் ப்ளஸ் 2 வரணும். அப்போ ப்ளஸ் 3 ஓகே. அப்போ a பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் b பை எக்ஸ் ப்ளஸ் 3 எல்சிஎம் எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போ a இன்ட்டு அடிச்சிட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 3 மேலே ப்ளஸ் b இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 அடிச்சிட்டோம்னா எக்ஸ் மைனஸ் 1. அப்போ டினாமினேட்டர் ரெண்டே அடிச்சிட்டா 2 ஈக்குவல் டு நியூமரேட்டர் அப்படியே ஈக்குவல் பண்ணிடு a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இதோட டீச்சர் ஒர்க்கு முடியுது. அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணணும் சரிங்களா. ரைட் ஓகே குட். இப்போ புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஃபேக்டரில் ப்ளஸ் 3 இருக்கனால மைனஸ் 3 கொடுக்குறேன். அப்போ a 0 ஆயிரும். பிக்கு வந்து 2 கிடைக்குது. 2/2 அப்படின்னா b ஈக்குவல் டு 1 அப்படின்னு அர்த்தம். ஓகே b ஆன்சர் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு புட் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறோம். ஏன்னா எக்ஸ் மைனஸ் 1 ஃபேக்டரில் இருக்கனால ப்ளஸ் 1 கொடுக்குறேன். அப்போ 2 ஈக்குவல் டு a இன்ட்டு 4ன்னு வருது. அப்போ 2/4 ஈக்குவல் டு ஏன்னு அர்த்தம். அப்போ a ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு அர்த்தம். புரியுதா. ரைட். இப்போ இந்த இடத்துக்கு வா. இது 2 அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃப்ரம் 2க்கு வந்தோம்னா 2 ஃப்ரம் 2க்கு வர்றேன். ஃப்ரம் 2 அந்த இடத்துக்கு வரையில் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 1/2 பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் என்ன வருது 1 பை எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகே. அப்போ ஃப்ரம் 1 அப்படின்ற ஆன்சருக்கு வந்துட்டோம்னா ஃப்ரம் 1 அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டோம்னா 2x ஸ்கொயர் பை plus 5x minus 11 divided by x square plus 2x minus 3 equal to அப்படின்னு சொல்லிட்டு x minus 5 அப்படின்னு எழுதிட்டு plus அப்படின்னு எழுதி 1/2 கீழே இறக்கலாம். x minus 1 plus 1 by x plus 3 அப்படின்னு எழுதலாம். which is required answer. சொல்யூஷனை பார்த்துக்க. ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு 10th சம்மு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து 10th சம்மு. 10th சம்மில் வந்து 6x ஸ்கொயர் மைனஸ் 1 6x ஸ்கொயர் மைனஸ் x ப்ளஸ் 1 டிவைடட் பை என்னடா தம்பி இருக்குது எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்ட்டுருக்கு. சரிங்களா சொல்கிறது பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. இதை கொஸ்டின் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கையில் டினாமினேட்டர் டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் கிரேட்டர் டிகிரி ஆஃப் நியூமரேட்டர். ஓகே குட் கரெக்டு தான். அப்போ வந்து கணக்கில் கீழே சரி பண்ணுவோம். 6x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இது ரெண்டுலேயும் காமனாக எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா ப்ளஸ் அங்கிட்டு ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. இது ரெண்டில் எக்ஸ் ப்ளஸ் 1 காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 6x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை என்ன இருக்குது எக்ஸு ப்ளஸ் 1 எடுத்துட்டோம்னா உள்ளே என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். அப்போ இதை வந்து பிரிக்கையில் a பை எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு பிரிச்சுட்டு ப்ளஸ் b எக்ஸ் ப்ளஸ் c டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டு. இப்போ வந்து எல்சிஎம் போர்டில் இது கீழே எல்சிஎம் போட்டு லெஃப்ட் சைடில் பார்த்து போட்டுக்கோ. எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்போ கிராஸ் பண்ணி அடிச்சிட்டோம். இது ரெண்டையும் எக்ஸ் ப்ளஸ் 1 அடிச்சிட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அடிச்சிட்டோம்னா b இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா ரைட். இப்படி டினாமினேட்டர் ரெண்டையும் அடிச்சிரு நியூமரேட்டர் ஈக்குவல் பண்ணு 6x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 பை ஈக்குவல் டு a இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் b இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு அர்த்தம். இப்படி மொத்தமாக எடுத்து சார்களோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நீ தான் சரி பண்ணணும் அப்படின்னா
புட் எக்ஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு கொடுத்தோம்னா 6 இன்ட்டு -1 ஹோல் ஸ்கொயர் -1 + 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு +1 ஆயிரும் +0 ஆயிரும் பிபி. அப்போ 2ஏன்னு ஆயிரும். இதுக்கு என்ன வந்துடும் 6 + 1 + 1 8/2ன்னு வந்துடும் ஈக்குவல் டு ஏ. அடித்தோம்னா ஏ ஈக்குவல் டு 4 அப்படின்ட்டு ஆன்சர் வருது. ரைட்டா? ரைட்டு. அடுத்து என்ன எழுதலாம்? bx + cன்னு வருது. நான் விட்டுட்டேன் பார்த்தியா? தப்பாக எழுதிட்டேன் பார். தவறாக எழுதிவிட்டேன். இந்த இடத்துல தப்பு, இந்த இடத்துலையும் தப்பு. சரியா சொல்கிறது? ஏன்னா இங்கே bx ப்ளஸ் மேலேயும் தப்புல, மேலேயும் தப்பு, இந்த இடம் தப்பு. ஃபேக்டர் எழுதி தப்பாக எழுதியிருக்கேன் பார். பார்த்து கவனமாக கவனிக்க. bx + c இன்ட்டு x + 1. அப்போ ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா இங்கே என்ன இருக்கும்? bx + c இன்ட்டு x + 1 அப்படின்றது டீச்சர் ஒர்க்கு இந்த இடம் முடியுது. சரி, அப்போ இங்கே சரி பண்ணையில் பிக்கு வந்து என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. இதுக்கும் 0 ஆயிரும். ஓகேயா? ரைட்டு. இப்போ பிக்கு புட் x = 0ன்னு போட்டோம்னா b 0 ஆயிரும். 1 ஈக்குவல் டு a இன்ட்டு 1 b 0 ஆயிரும் ப்ளஸ் c இன்ட்டு 1 அப்படின்னு வரும். 0 + 1. அப்போ என்ன வரும்? a + c ஈக்குவல் டு 1. ஏக்கு வந்து 4. அப்போ 4 + c 1. அப்போ 1 - 4c = c -3c = c அப்படின்னு ஆன்சரு. அடுத்து புட் x = 1ன்னு ஒரு ஆன்சர் போடுவோம். x = 1ன்னு போட்டோம்னா 6 - 1 + 1 ஈக்குவல் டு a இன்ட்டு 2 ப்ளஸ் b ப்ளஸ் c இன்ட்டு 2. அப்போ ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா 6 = 2a ப்ளஸ் 2b ப்ளஸ் 2c. அப்போ 6 = 2 இன்ட்டு a 4 2s are 8 மைனஸ் ப்ளஸ் 2b மைனஸ் 6c. அப்போ இதில் என்ன ஆகும்? 6cக்கு என்ன இருக்குது? 6 தான். c வராதில்ல, 6 தான். அப்போ இதுக்கிட்ட போனால் என்ன ஆகும்? +12 ஆயிரும். இது ரெண்டே செப்பரேட் பண்ணலைண்ணா 2ன்னு வருது. அப்போ 6 - 2 = 2b. +2 கிட்ட வந்து -2 ஆயிரும்ல. அப்போ 4 + 4 = 2b. அப்போ b = 4/2 அடித்தா என்ன வந்துடும்? b = 2 அப்படின்னு ஆன்சரு. ரைட்டா? ஓகே. இப்போ வந்து ஃப்ரம் ஆன்சருக்கு வர்றேன். இந்த இடத்துக்கு ஆன்சர் இதுதான். இந்த இடம் இதுதான். இந்த இடம் 1ன்னு வேணால் நேம் பண்ணிக்கோ. ஃப்ரம் 1 சரியா? 6 x² - x + 1 டிவைடட் பை x + 1 x² + 1 ஈக்குவல் டு ஏக்கு என்ன வந்துச்சு? 4 x + 1 ப்ளஸ் bx 2x - 3 divided by x² + 1 which is required answer. சரியான்னு பார்த்துக்க. ஓகே, தேங்க்யூ.